ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்கே அப்டேட்ஸ். இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம தனுஷ் டைரக்ஷனில் அடுத்த ஒரு வரப்போகிற மூவி தான் வந்து நீக். அந்த படத்தோட ட்ரெய்லர் கட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரெய்லர் வந்து எப்படி இருந்துச்சு, அந்த படத்துக்கு ட்ரெய்லர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணுற அளவுக்கு ட்ரெய்லர் வந்து அமைஞ்சிருக்கா, இல்லை அந்த ட்ரெய்லர் வந்து பர்சனலாக எனக்கு எந்தெந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சு பிடிக்கலன்றதை இந்த ஒரு வீடியோவில் விவரமாக பார்த்துடலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். My ex-girlfriend. ஃபஸ்ட்டு விஷயமா இந்த ஒரு மூவியோட ஒன்லைனர் என்னன்னு கேட்டோம்னா, 2 பேர் லவ் பண்ணுறாங்க, வீட்டிலலாம் போய் சொல்லியும் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு பிரேக்கப் நடந்துருது. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்துட்டு இன்னொரு பொண்ணை லவ் பண்ணி அந்த ஒரு லவ் வந்து வேறு ஒரு ட்ராக்ல போகுது. பட் பொண்ணு வந்து இன்னொரு பையனை வந்து மேரேஜே பண்ணிக்க போகிறாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஹீரோக்கு வந்து மறுபடியும் ஃபீலிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு லவ் பண்ண பொண்ணு கூட போக போகிறாரா, இல்லை ஹீரோயின் வந்து வேற ஒரு பையனை மேரேஜ் பண்ணிட்டு போக போகிறாங்களான்றதான் இந்த ஒரு படத்தோட மெயின் பிளாட்டாக இருக்க போகுது. இந்த ஒரு படத்தில் வந்து தனுஷ்க்கு இருக்க ஒரே ஒரு டாஸ்க் என்னன்னா, ஆடியன்ஸ் ஆகிய நம்மளை வந்துட்டு சீட்டில் உட்காந்து படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்ஜாயபிள் மூவியாக பார்க்க வைக்க போகிறாரா இல்லையான்றது தான். கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை தனுஷ் கரெக்டாக பண்ணுவார்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்வலான ஸ்டோரி தாங்க. இந்த ஒரு ட்ரெய்லர் கட்டில் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, மியூசிக் தான் நான் சொல்லுவேன். ஜிவி பிரகாஷ் மியூசிக் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த ஒரு படத்துலேருந்து ரிலீஸ் பண்ண சாங்ஸ்லேயே வந்து கோல்டன் ஸ்பேரா வந்து ஒரு ட்ரெண்டிங் மெட்டீரியலாக வந்து அமைஞ்சிச்சு. அந்த ஒரு பீட்டு வச்சு தான் இந்த ஒரு ட்ரெய்லர் ஃபுல்லாக வந்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அது இந்த ஒரு ட்ரெய்லருக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். மிஸ் நிலாவை பார்த்தா அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக மூவ் ஆகிட்ட மாதிரி தெரியுது. செகண்ட் விஷயமா எனக்கு இந்த ஒரு ட்ரெய்லர் கட்டில் பிடிச்சது என்னென்னா, சினிமோட்டோகிராஃபி வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதாவது விஷுவல் வைஸாகவே பார்க்கும்போது இது ஒரு லவ் ஜோனர் ஃபிலிம்ன்றது வந்து புரிகிற மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்து வாய்ஸ் மூலியமாக எதுவும் சொல்லாமலே வந்து நமக்கு புரிகிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு பொண்ணு வேற லவ் பண்ணியாடா, ரிடிகுலஸ். அடுத்தது எனக்கு இந்த ஒரு ட்ரெய்லர் கட்டில் பிடிச்ச விஷயம் என்னென்னா, தனுஷோட போர்ஷன்ஸ் அந்த ஒரு லொக்கேஷன்ஸ் மேலே அந்த விஎஃப்எக்ஸ்லாம் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த ஒரு ட்ரெய்லர் கட்டில் ஒரு மைனஸாக தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கு போகிற ஒரு கேரக்டராகவே எனக்கு பார்க்கவே தோணலை. அது ஆக்சுவலாக வந்து சின்ன பொண்ணு மாதிரி தான் அந்த ஒரு ஃபேஸும் சரி, அது எனக்கு கொஞ்சம் மேட்சிங் ஆகாத மாதிரி எனக்கு தனியாக பர்சனலாக ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி வேறு யாருக்காவது ஃபீல் ஆகுதா என்னன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். மற்றபடி இந்த ஒரு ட்ரெய்லர் கட்டில் எனக்கு எந்த ஒரு விஷயமும் மைனஸாகவே ஃபீல் ஆகலை. எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. பட் எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணுற அளவுக்கு இந்த ஒரு ட்ரெய்லர் கட் இருந்துச்சுன்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு யூஸ்வல் லவ் ஸ்டோரின்னு சொன்ன மாதிரி தான் ஒரு யூஸ்வலாக தான் இருந்துச்சு ஒரு ட்ரெய்லர் கட்டும் பார்க்குறக்கு. மேபி மூவி வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு படம் நல்லா ஓட வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஒரு படம் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே கைஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன். டாடா, பை பை காய். ஜாலியாக வாங்க, ஜாலியாக போங்க.